எப்சிஷன்ல பார்த்தா கிளாஸ் ரப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. எல்லா கிளாஸ் பசங்களும் அங்கதான் நின்னுட்டு இருக்காங்க. ஒன்னு ரெண்டு பொண்ணுங்க பக்கத்துல வந்து சொல்றாங்க, கிளாஸ் ரப் நீ மட்டும் இல்லனா நாங்க செத்துருப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. இல்ல எனக்குலாம் நீ ஒண்ணு நன்றி சொல்ல வேண்டாம். லார்ட் ஹொக்காகே மட்டும் கரெக்டான சமயத்துல வரணும், என்னத்துக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இல்ல லார்ட் ஹொக்காகே பக்கத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்க சாரடா. இந்த ஒர்க் பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடியா வந்து ஏன் கூட தான் நான் தான் மன்னிப்புக்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஷீனோ உடனே சோச்சோ முதுகுல ஒரு அடியை போட்டு விடுதா. இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, ஃபெயிலியர்ல இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்க சோச்சோ. இப்பெல்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டா இருந்தோம்னு சொல்லிட்டு இவாவே பேசிக்கிட்டு இருக்கான். உடனே டெங்கியும் மெட்டல் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு உடம்புக்குள்ள இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஆச்சு, எங்களால எங்க உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு மாதிரி ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் ஈனோஜின்னு. எனக்கு எதுவும் ஒன்னும் ஆகல, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா கிளாஸ் ரப். உடனே மிச்சவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி பருட்டோவும் சிக்கடாயி அவனுங்க எல்லாம் எங்க ஆளே காணணும்னு சொல்லிட்டு உடனே மெட்டல் சொல்லிட்டு இருக்கான். அவங்கள பத்தில ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவனுக்கு வந்தானு கத்திக்கிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான் மெட்டல். சடனா பருட்டோ காதை திறந்துட்டு வரான். மெட்டல் சுத்திட்டு போய் விழுதான். கிளாஸ் ரப் நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாவா. உடனே பருட்டோ ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்கான். என்னை மன்னிச்சிரு கிளாஸ் ரப், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நீ ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டேன், நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கன்னு சொல்லி கிளாஸ் ரப் கேட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு இது சொன்னாலும் புரியாதுன்னு சொல்றான் பருட்டோ. டேய் கிளாஸ் ரப் இப்போதைக்கு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உன்னை சாடா பருட்டோவை பிடிச்சி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. நம்ம இங்கெல்லாம் ஒன்னைக்கு வேண்டாம் வா போவோம்னு சொல்லிட்டு ஒன்னு. அதுக்கப்புறம் வந்து சிக்கடாய் மிட்சுக்கி வந்து இவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இதுக்கு நீலாம் காரணமாக மாட்டாடா, அவ உடம்புக்குள்ள மாற்றம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றான் சிக்கடாய். டேய் நம்ம மட்டும் இந்த மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டெலிவரி அனுப்புறோம்னு சொல்லிட்டு ஊர் ஊரா சுத்தாம இருந்திருந்தோம்னா இன்னத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிருந்துக்கலாம், அவங்களே காப்பாத்தி இருந்திருக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிளேஸ்ல எதையாச்சும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. சடனா பர்ட்டோன்னு சொல்லிட்டு நர்ட்ட வந்துகிட்டு இருக்கான். அப்பா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் ரப்ப நீங்க தான் காப்பாத்தினு கேள்விப்பட்டேன், அது ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கேன் சிக்கடாய். பர்ட்டோ சொல்றான், அப்பா அவங்க உடம்புக்குள்ள கோஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நானும் இதுல செஞ்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நர்ட்ட டென்ஷன் தான் காதை பிச்சு கூட்டு போய்கிட்டு இருக்கான் அவனை. எது பேசாத என் கூட வான்னு சொல்லிட்டு தரதன்னு இழுத்து கூட்டு போய்கிட்டு இருக்கான் அவனை. ஏன்பா இப்பெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்து ஒரு லேப் ரூம் மாதிரி கூட்டு வந்திருக்காங்க. நல்லா கூறுது பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் யாருன்னு சொல்லிட்டு பர்ட்டோ பார்த்துட்டு இருக்கான். உங்க கிளாஸ்மேட் ஒருத்தர் அட்டாக் பண்ணலாம், அது இவன் தான் சொல்லிட்டு நர்ட்ட சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சக்குரா தான் அவனை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி உடம்புல இருந்து பாதி சக்கரை வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு, இன்னும் கொஞ்சம் பேருந்துச்சுன்னா இவனே செத்துருப்பான்னு சொல்லிட்டு. இது என்ன சின்ன புள்ள விளையாட்டுலாம் ஒண்ணும் கிடையாது, ஆனா இதுக்குள்ள நுழையாத சொல்லிட்டு இருக்கா நர்ட்டோ. ஃபர்ஸ்ட் அகாடமில பாஸ் ஆகி வெளியே வா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசிக்கலாம் சொல்லிட்டு இருக்கா நர்ட்டோ. அப்பா இப்பெல்லாம் பேசதையும் சொல்றான் பர்ட்டோ. பர்ட்டோ அந்த டீம் அசைன் பண்ணதே நான் தான், அவனுக்காண்டி தான் அந்த ஒர்க் பிளேஸ் ஐடியாவே நான் போட்டு வச்சுன்னு சொல்லிட்டு சீனோ வந்து நின்றுகிட்டு இருக்கான். சீனோ இவன் இன்னும் குழந்தை தான்டா, இவனுக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்கான் அவன். ஏன் அப்படி நினைக்கலாம், ஏன் இந்த வயசுல நம்மளும் நம்ம யாருன்னு காட்டலையான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா சீனோ. இவனை நம்ம ஒரு அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணோம்னா இவன் நல்லா பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கா சீனோ. உடனே பர்ட்டோ மிரண்டான். சீனோ சென்சே நம்மள பெருமையா பேசுறாருன்னு சொல்லிட்டு. நான் தான் பர்ட்டோட சென்சே, அவனால முடியுமா முடியாதா நான் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா சீனோ. உன்னை நர்ட்ட சடனா சிரிக்கான். சரி சீனோ நீனே சொல்லிட்ட, இதுக்கு மேல உன்னை நம்பாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நம்புறன்னு சொல்லிட்டு அந்த ஷடங்களை உடச்சிட்டு போயிட்டே இருக்காம. பர்ட்டோ சடனா வரான். சென்சே இந்த மிஷனை நம்ம முடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காம. டேய் உங்களை ஒண்ணு சால்வ்லாம் பண்ணலாம் சொல்லவே இல்லையடா, உங்களை சும்மா பாருங்க தான் சொன்ன, நீங்க இதுக்கிட்ட சால்வ் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காம. ஆனா ஒண்ணுடா, உங்க 3 பேரால தான் இப்ப உயிரோடய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காம, அதனால இன்னும் உங்களை குழந்தை மாதிரிலாம் நான் ட்ரீட் பண்ண போறதில்லன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் மொத்தம் 3 பேர் தனியா நின்றுட்டு இருக்கானுங்க. சீனோ சென்சே நம்ம மேல ஒரு மரியாதை வச்சிருக்காரு, அதை நம்ம காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க அவங்க. இந்த கோஸ்ட் நம்ம தான்டா பிடிக்கணும், நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி போஸ்ட் ஆபீஸ்க்கு வராங்க. டேய் இந்த ஹெட் நம்மள என்ன சொல்ல போறாருன்னு தெரியல, நம்ம வேற டெலிவரி பண்ணாம சுத்திக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஆல்ரெடி அவர் நம்மளுக்கு வேலை தந்தாரு, என்ன பேச போறாருன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கானுங்க. டேய் நான் உங்களை ஒண்ணுலாம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த ஹெட் என்ன நீங்க எங்களை ஒண்ணுமே சொல்ல போறதுன்னு சொல்லிட்டு சிக்கடா கேட்கான். ஆமா நாளையில இருந்து நீங்க அந்த மெயில வந்து டெலிவரி பண்ணணும்னு சொல்றான். டயோரி வந்து எங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டான், அதனாலதான் நான் ஓடுதேன், அவன் சொன்னனால மட்டும் உங்களை மெயில டெலிவரி பண்ண ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. டயோரியா சொன்னான்னு சொல்லி எல்லாரும் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் இதுக்கு மேல திரும்பி தப்பு பண்ணீங்கன்னா உங்களை இங்க இருந்து அடிச்சு பத்திடுவான்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஹெட். பார்த்தா டயோரிக்கு நன்றி சொன்ன. டயோரி சொல்லிட்டு இருக்கான், டே நீங்க வேற ஏதோ விஷயத்துக்கு அலையறீங்க, எனக்கு அது மட்டும் தெரியுது, என்னால முடிஞ்ச நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான் சொல்றான் அவன். நீங்க பண்ணதே எங்களுக்கு ஒரு பெரிய உதவி, நாங்க இதை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. டே எதுக்கு கவலைப்படாதீங்க, இன்னைக்கு மேப்ல உள்ள ரூட்டுக்கு நம்ம போவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. இந்த இடத்துல மொத்தம் 4 ஸ்பாட் இருக்கு, ஆளாளுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி போனோம்னா ஊர்ல இருக்க பிளைண்ட் ஸ்பாட் அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான் மிட்சுகி. சிக்கடை சொல்லிட்டு இருக்கான், டே பர்ட்டோ மட்டும் இல்லன்னா நம்மளால கோஸ்ட் எல்லாம் பார்க்க முடியாது சொல்றான். சடனா பர்ட்டோ ஷடக்குள்ள இறக்கி விடுதான். டேய் 4 திசையில 4 இறக்கி விடுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. இப்ப நம்மளால அந்த கோஸ்ட பார்க்க முடியல, இது போதும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவனுங்க. சடனா மொத்தம் ஷடக்குள்ள இறங்குது, திரும்பி வந்து ஷடக்குள்ள உடச்சிட்டு போயிருச்சு. டேய் உனக்காண்டிலாம் அங்க வேலை பார்க்க முடியாது, எங்களுக்கு ஆல்ரெடி டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு அந்த ஷடக்குலாம். பர்ட்டோட ஷடக்குல பர்ட்டோ பேச்ச கேட்கல. அதுக்கப்புறம் வந்து ஆளுக்கு தனித்தனியா போஸ்ட் டெலிவரி பண்ண போயிட்டானுங்க. பர்ட்டோ டீமே வந்து எதுக்கு போறாங்கன்னா அந்த கோஸ்ட் தேடி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி ஒவ்வொரு ஆளுக்கு தெளிவா வந்து பார்சல் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ரப் ஹாஸ்பிட்டல்ல கட்டுறாங்க. பார்த்தா கூட இருக்க 2 பொண்ணுங்களுக்கு வந்து உடம்பு சரியாயிருச்சு, நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அவங்க. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க, நீங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லி கிளாஸ் ரப் அனுப்பி வைக்கா சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. பார்த்தா அந்த ரூம்ல கிளாஸ் ரப் மட்டும் தனியா உட்காந்துருக்கா. பார்த்தா அவங்க அப்பா அம்மா கூட போறத பார்த்து ஒரு மாதிரி சோகமாகறாவா. அதுக்கப்புறம் வந்து பர்ட்டோ சிக்கடாய் டயோரிலாம் ஒன்னா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டே பிரேக் டைம்லாம் முடிஞ்சிருச்சு, வாங்கடா திரும்பி போஸ்ட கொடுக்க போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீட்சிக்கு வரது வர நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டயோரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எவ்வளவு தூரத்துக்கு தள்ளி போனான்னு தெரியலடா, அவன் வரது வர வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவனுக்குள்ளே. சிக்கடாய் சொல்றான், டே நீ என்னதான் ஃபாஸ்டா போனாலும் கோஸ்ட் அது வந்து வெளியே வரும்னு நினைச்சா மட்டும் தான் அது வெளியே வரும், நீ நினைச்ச நேரம்ல அது வெளியே வரான்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். பார்த்தா பர்ட்டோ சிக்கடாய்
சிக்கடான்னு சொல்லிட்டு மீட்ஸ்க்கு வேற லெவலா வந்துகிட்டு இருக்கான். இந்த கோஸ்ட் திரும்பி தென்பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த இடத்துக்கு போய் பார்க்க போறாங்க. அவங்க பார்த்தா அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்த காட்டுறாங்க. பார்த்தா சாய் தாங்க நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்றான். பார்த்தா திரும்பியும் பார்த்தா ஒரு செடி முளைச்சிருக்கு. பார்த்தா பர்ட்டோ சிக்கடாய் மீட்ஸ்க்கு எல்லாருமே அங்க வந்துட்டானுங்க. ஐயோ இந்த வாட்டி நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு சோகமாகறானுங்க அவனுக்கு. அப்புறம் பார்த்தா மைண்ட் டிரான்ஸ்மிஷன் இடத்த காட்டுறாங்க. சாய் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கான். அவன் மூளையில உள்ள எல்லா விஷயத்தையும் சலவை போட்டு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நர்ட்டோ சடனாங்க வரான். வாரியா சாய் நம்ம பேர் ராமன் சாப்பிட்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்கான். இது இன்னைக்கு ஃபுல்லா நான் செக் பண்ணணும், அதனால இங்கதான் வெயிட் பண்ண போறேன்னு சொல்றேன் சாய். டேய் சாய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாத, கொஞ்சம் பொறுத்து பண்ணு சொல்லிட்டு இருக்காம. டேய் நீயா அதை பேசுறேன்னு சொல்லிட்டு சாய் கேட்கான். டேய் இந்த விஷயத்துக்குள்ள ஃபவுண்டேஷன் இருக்கும் தானே நீ பயந்துகிட்டு இருக்க, எல்லா விஷயத்துக்குமே உன்னோட ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிடாடா, இதை கொஞ்சம் பார்த்து விட்டுடான்னு சொல்லிட்டு இருக்கான் நர்ட்டோ. சரி நீங்க இரு, நான் ராமன் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் அவன். டேய் ஃபவுண்டேஷன் மட்டும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா இதை யார் பண்றாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வருவேன். அவங்க மிஸ்கைட்ல இருந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்தி இந்த உலகத்துக்கு சாதாரண ஆளை நான் கூட்டு வரும்னு சொல்லிட்டு இருக்கான் சாய். சரின்னு சொல்லிட்டு நர்ட்டோ அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் பார்த்தா பரோட்டா சிக்கடா மீட்ஸுக்கு ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம வர்றது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், அதுலதான் நம்ம தோத்துருதோம்னு சொல்லிட்டு பரோட்டோலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நம்மள யாரோ பாக்காங்க, அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியும் சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். ஒருவேளை கோஷ்டி நம்மள ஃபாலோ பண்ணுதான் சொல்லிட்டு மீட்ஸுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரே சமயத்துல நம்ம எல்லா ரூட்டுக்குள்ள போனாதான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் சொல்றான் மீட்ஸுக்கு. அப்பா மாதிரி நல்லா சடக்கலாம் ஜுட்ஸுவ போட தெரிஞ்சிருந்தா இன்னத்துக்கு நான் எல்லா இடத்துலயும் நுழைஞ்சு பாத்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் பரோட்டோ. சரி கவலைப்படாதடா, நான் அதுக்கு தாண்டா ஒரு டீமை ஹெல்ப் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்றான். சடனா பின்னாடி திரும்ப இவாபே அவன் கிளாஸ் மட்டும் அம்பிட்டு வரையும் இறக்கிட்டானுங்க அவனுக்கு. இதுக்கு ஒன்னும் ஹெல்ப்லாம் ஒன்னும் சொல்லாதீங்க, நீங்க மட்டும் ஃபன்னா இருக்கீங்கல்ல, நாங்களும் உங்க கூட ஃபன் பண்ண வந்திருக்கோம் சொல்லிட்டு இருக்கேன் ஈனோஜின்னு. கிளாஸ் ரப்புக்கு வந்து இவ்வளவு அடிபட்டதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் பொறுத்திருக்க முடியாது, நாங்களும் யாரும் கட்டுவோம் சொல்லிட்டு இருக்கா மெட்டல்லி. டேய் ஒர்க் பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க போய்கிட்டு இருந்தீங்க, நீங்க ஏன்டா இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு பரோட்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க ஆல்ரெடி சில விஷயத்த முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. ஆல்ரெடி ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கானு அவனுக்கு. உன்னோட பிளானை மட்டும் சொல்லு, அதுக்கேற்றபடி நம்ம மூவ் பண்ணுவோம் சொல்றான் மெட்டல். பரோட்டா சொல்றான் எல்லார் கையில ஒரு போஸ்டர்ல கொடுப்போம், ஆளுக்கு ஒரு இடத்துல போஸ்ட் டெலிவரி பண்ணிட்டு இருங்க, ஊருக்குள்ள ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க, நாங்க அந்த இடத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு. எப்படி இதை நம்மள நோட்டீஸ் பண்ற மாதிரி காட்டுவாங்கன்னு சொல்லி மீட்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவாபே நான் எதை கொண்டு வர சொன்னா அதை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி சிக்கடாய் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காண்டி வெடியத்தான் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. டேய் ஏதாச்சும் இடத்துல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபயர் ஒர்க் மட்டும் அங்க போட்டு விடுங்க, அந்த இடத்துக்கு நாங்க டான் வந்து நிப்போம் சொல்றான் சிக்கடாய். இது உண்மையில ரியல் மிஷன் மாதிரி சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பரோட்டோ. பார்த்தா எல்லாரும் தயாரா நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா ஆளுக்கு பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கானு. உடனே ஹெட் ஓடி வராரு. டேய் என்ன நடந்துச்சு, ஏன்டா இப்படி கத்திட்டு ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு. எவனுமே ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டேங்கானுங்க, எனக்கு இதுவே டென்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கான் அவன். சடனா பார்த்தா அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி மாஸ்க் போட்டு யாரோ கிராஸ் ஆகி போற மாதிரி இருக்கு. பார்த்தா இவன் உடம்புக்குள்ள அந்த மான்ஸ்டர் வந்து நின்னுகிட்டு இருக்கு. பார்த்தா இவரை கண்ட்ரோல் பண்ணுது. பார்த்தா அவருக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் மாஸ்க் போட்டு நிக்க, அவன் யாருன்னே தெரியல. பார்த்தா அவன் தான் அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணதான் நினைக்கிறேன். பார்த்தா சடனா அந்த ஹெட்டே கண்ட்ரோல் பண்ணதான். என்னடா ஒரு போஸ்ட கூட டெலிவரி பண்ணலன்னு சொல்லி அவர் மைண்ட் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அங்க இருக்கிறத அப்படியே கீழே பிடிச்சி தள்ள ஆரம்பிச்சாரு. இந்த வேலை பார்த்து எனக்கு எரிச்சலே வந்துருச்சு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா பேப்பரை மட்டும் பறந்துகிட்டு இருக்கு. சடனா பார்த்தா பரோட்டோ டீம் வந்துட்டாங்க. ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சுன்னு சொல்றாங்க அவனுங்க. எப்படிடா நீ கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு ஹெட் கேட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க எப்படி கண்டுபிடிச்சிருந்தானு பாக்க நாங்க யார்கிட்ட பேசிட்டு போறோமோ அவனுங்க தான் மனிபுலேட் பண்ண ஆரம்பிக்காங்க, அங்கதான் பெரிய தப்பே நடக்கிறது தெரிஞ்சு சொல்றாங்க. ஆல்ரெடி எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொசிஷன்ல விட்டுட்டு தாண்டா வந்திருக்கோம், இதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்காண்டி. என்டையர் வில்லேஜ்ல எங்க ஆளுங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க சிக்கடாய். எங்கள்ட்ட பிளைண்ட் ஸ்பாட்டே கிடையாதுன்னு சொல்றானுங்க. அது மாதிரி எங்களோட கடைசி பிளைண்ட் ஸ்பாட் தெரியுமா, இந்த போஸ்ட் ஆபீஸ் தான், அதுல தாண்டா நாங்க வெயிட் பண்ணி இருந்தோம், கரெக்டா நீங்க வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானு டெங்கி. நாங்க என்ன நினைச்சோமோ அதே மாதிரி நடந்துச்சுன்னு சொல்றான் பரோட்டோ. சடனா பார்த்து இந்த பவரை பூஸ்ட் அப் பண்ணி விடுதான் கோஸ்ட் இருந்து. இவனை புடிச்சோம்னா எல்லாம் சரிப்பட்டு வந்துரும் சொல்றான். இன்னைக்கு இதை முடிக்க போறது சொல்லிட்டு பரோட்டோ பாஞ்சு வாரான். பார்த்தா போஸ்ட் மட்டும் பறக்க ஆரம்பிச்சுட்டு தெறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்தோம்னா வேகமா தப்பிக்கலான்னு பார்க்கான். பார்த்தா வெடியை போட்டு அவனே லாக் பண்றாங்க. மீட்ஸுக்கு மெட்டல்லி எல்லாருமே சுத்து போட்டாங்க அவனை. பார்த்தா அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல, மாஸ்க் போட்டவனுக்கு எப்படி தப்பிக்கன்னே தெரியல. இங்க ஒரு பக்கம் கோஸ்ட் வந்து அவர் ஹெட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்த்தா பவர் அப் ரொம்ப அதிகமா பண்றாரு அவரு. சரிப்பட்டது நம்ம யாரும் சொல்லிட்டு பரோட்டோ களத்துல இருந்தா ஷடக்லாம் ஜுட்ஸோ போட்டு குணையெல்லாம் வீசுறான். பார்த்தா அவர் பேப்பரை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு அவனை. சடனா எரிச்சல் மட்வால்னு சொல்லிட்டு இவா போய் மாசம் வந்து நின்றுட்டு இருக்கான். அவர் பக்கத்துல போனதாண்டா அவரை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு. சடனா அவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். சடனா ஒரு பெட்டி வந்து கிளிய ஆரம்பிக்கி பொண்ணை டயர் வந்து பெட்டியை போய் காப்பாத்து போய்கிட்டு இருக்கான். இது டேஞ்சரஸான விஷயம், அங்கிருந்து வாடான்னு சொல்லிட்டு இருக்கான் பரோட்டோ. இது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிரிசிஷியான பொருள் வந்து உள்ள இருக்கும், அதை நான் சேஃபா கொண்டு போய் சேர்க்கறது என்னோட வேலைன்னு சொல்றான் டயோரி. என்னைக்குமே என்னோட கஸ்டமருக்குள்ள இருந்து நான் விலக மாட்டேன்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அந்த ஹெட்ல இருந்து கண்ட்ரோல் வந்து போய்கிட்டு இருக்கு. சடனா ஒரு பவர் அப்படியே குறையுது. ஒண்ணு பரோட்டோ அனல் வேகத்துல வரான். பரோட்டோ இவ போய் ஒரு ஓடு போடுதாங்க, அடிச்சு அடியில ஹெட் செதறிட்டாரு. பார்த்தா ஒரு உடம்புல இருந்து அப்படி கோஸ்ட்ங்கிறது செதறி ஓடுது. பார்த்தா ஒரு உடம்புல இருந்து வெளியே போகணும், எப்பவும் போற மாதிரி போக மாட்டேங்குது. சடனா ஒரு மான்ஸ்டர் மாதிரி உருவெடுக்கு. உன்னை பரோட்டோ சொல்றான் எல்லாரும் தள்ளிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா பரோட்டோக்கு மட்டும் அந்த மான்ஸ்டர் தெரியுது, மிச்சம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. உன்னை எல்லாம் போக விட மாட்டோம்னு சொல்லிட்டு சடனா குணாயத்துக்கு வீசுறான். அது பேப்பர் குணாய் வெடிச்சு செதறுது அந்த இடமே. பரோட்டோ நீ இப்ப என்னத்துக்கு தான் குணாயத்துக்கு வீசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்லி டெங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சடனா வெளியே கட்டுறாங்க.
பாக்குறாங்க மெட்டலி ஆன வேகத்துல துரத்து போய்கிட்டு இருக்கான். அவனை என்னடா இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கானுங்க. மெட்டலி டென்ஷன் ஆயிட்டான். நான் யாருன்னு காட்டப்பன்னு சொல்லிட்டு ஆன வேகத்துல குதிச்சு ஓடுதான். பார்த்தா அவன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். மெட்டலி பார்த்தா மாஸ்க் போட்டவங்கிறது தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். மாஸ்க் போட்டு எதையும் நோட் பண்றான். சடனா திரும்பி பார்க்க பார்த்தா மீட்ஸுக்கு மாஸ்க் போட்டோன்னு லாக் பண்ணி தூக்கலான்னு பார்க்கான். ஆனா அவனை தூக்க மாட்டான். மீட்ஸுக்கு எதுவுமே செய்யாம அமைதியாக நின்றுகிட்டு இருக்கான். மீட்ஸுக்கு இதுல ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி போஸ்ட் ஆபீஸை கட்டுறாங்க. பார்த்தா அந்த ஹெட் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவர் ஒரு வழியா தெளிஞ்சிட்டாரு. எப்பவும் போல நல்லபடியா முடிஞ்சிட்டான்னு சொல்றான் பர்ட்டோ. உடனே அப்புறம் மீட்ஸுக்கு மெட்டலி வராங்க. பர்ட்டோ எங்களை மன்னிச்சிருங்க, அவங்கள பிடிக்கணும்னு நினைச்சோம், ஆனா மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீட்ஸுக்கு அவனும் சிக்கடாய் சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு கவலைப்படாதீங்க, நம்மள்ட்ட சில டேட்டா கிடைச்சிருக்கு, அதை வச்சு நம்ம ஏதாவது செய்யலாம்னு நினைப்போம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானே அவனுக்குள்ளே. சரி அப்பதான் தான் நம்மளுக்கு இன்னொன்னு புரிஞ்சிருக்கு. இவனால கோஸ்ட் வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ணல, இந்த மாஸ்க் மேன் தான் இந்த கோஸ்ட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவன் தான் ஏதோ இது பண்றான், அது மட்டும் தெரியும் சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். சரி வாங்கடா நம்ம வேலையை முதல்ல முடிப்போம்னு சொல்றான். அவன் நம்ம வேலையை என்னன்னு சொல்லிட்டு சிக்கடாய் பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்த பாத்தீங்களா ஆல்ரெடி செதஞ்சு போய் கிடக்கு, இது எல்லாத்தையும் முதல்ல அடுக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் எல்லாரும் நின்னுக்கிட்டு இருக்காங்கடா, வாங்கடா நம்ம வேலையை முடிச்சுட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நீ தான்டா போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்க, நாங்க கூட வேலை பார்க்க சொல்லிட்டு ஆளுக்கு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் சடனா இது ஒரு சிம்பிள் மாதிரி கட்டுறாங்க. அதுல இருந்து ஒரு விலங்கு வெளியே வர்றது மாதிரி இருக்கு. சடனா பார்த்தா ஒரு விலங்கு மாதிரி ஏதோ ஒன்று நின்னுகிட்டு இருக்கு. நம்மளோட விருப்பத்தை நிறைவேற்ற நேரம் வந்துருச்சுன்னு சொல்றானுங்க. இவன ஒருத்தன் எவன் மனசு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, அவன் உடம்புல இருந்து வந்து நம்ம நெகட்டிவ் சக்கரை கேதர் பண்ணோம்னா அதுல இருந்து நியூயான்னு ஒரு அனிமலை வந்து நம்ம வந்து அவைக்கன் பண்ணலாம். அதை தாண்டா நம்ம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கானு அவனுக்கு. பார்த்தா அதை சொல்லி முடியாங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. ஏசி பாய்.